ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். பாக்கியலட்சுமி சீரியலில் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. அமிர்தாவோட அம்மா கேரக்டர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. இது வரைக்கும் சுமங்கலி அமிர்தாவோட அம்மாவாக நடிச்சிருந்தாங்க. அவங்களோட கேரக்டர் வந்து கொஞ்ச நாளாக காட்டாமையே இருந்தாங்க. சுமங்கலி மேம் சன் டிவி கயல் சீரியலில் கொஞ்சம் பிஸியாக தான் இருந்துகிட்ருக்காங்க. இப்போ கரண்ட்டாக அவங்கள ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி பபிதா மேம் இவங்க தான் வந்திருக்காங்க. இந்த ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நேற்றுக்கு நடந்திருக்கு. அப்கமிங் பாக்கியலட்சுமியில் ஒரு ஹை வோல்டேஜான ட்ராக் வரப்போகுது. வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக நம்மளோட எழில் கேரக்டர் பண்ணுறாரு இல்லையா, அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து இந்த பிக்கை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு. இந்த பிக்கை போஸ்ட் பண்ணி வாட் நெக்ஸ்ட் அப்படின்னும் போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எஸ் நம்மளோட அமிர்தாவோட லைஃப்பை பற்றின ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடக்க போகுது போல இருக்குது. கண்டிப்பாக அமிர்தாவோட முடிவு என்னவாக இருக்கும்? பாஸ்ட்டாக அவங்க வாழ்க்கையை பற்றி யோசிப்பாங்களா, கரண்ட்டாக வந்து எழிலோட வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கையை பற்றி யோசிப்பாங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எழிலோட வாழ்ந்துட்டுருக்க வாழ்க்கை தான் வேணும் அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. ஆனால் நீ எழிலை வந்து சூஸ் பண்ணுற அப்படின்னா என் குழந்தைய கொடு அப்படின்னு கணேஷ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த இடத்துல ரொம்பவே இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்காங்க. கணேஷோட அவங்க வந்து ப்ராப்பராக டைவர்ஸும் இன்னும் வாங்கலை. அதனால் எழில் கூட வந்து இருக்கிறதுக்கு அவர் சம்மதிக்க மாட்டார். ஏன்னா அமிர்தா வேணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் அவர் இருக்கார். எல்லாருமே இருக்காங்க. இங்கே ராதிகாவும் இருக்காங்க, நம்மளோட எழிலும் இருக்கார், கணேஷும் வந்திருக்காரு பேசுகிறதுக்காக. அநேகமாக அமிர்தா கிட்ட பேசுவார். வா அமிர்தா போயிடலாம், நம்ம வாழ்க்கையை நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார் அப்படின்னு நினைக்கிறேன். அமிர்தா வந்து ஏற்றுக்கிட்டு அவங்க கூட போயிடுவாங்களா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறி. கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் அமிர்தா வந்து எழில் தான் அப்படின்னு முடிவெடுப்பாங்க அப்படின்னு தான் தோணுது. மறுபடியும் கணேஷ் அப்படின்னு போனாங்கன்னா சுத்தமாக லாஜிக்கே இல்லாமல் தான் இருக்கும். இந்த சீரியலே அப்படி தான் போயிட்டுருக்கு ஒரு பக்கம். பாப்பம், வெயிட் பண்ணி அப்கமிங் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காரு. உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்கள். என்ன நடக்க போகுது அப்கமிங்கில் அப்படின்ட்டு.